நன்றியும் அன்பும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேச அழைப்பதற்காக எங்கள் தோழர் ஆதவன் தீட்சண்யா அவர்கள் தான் முதலில் சொல்லி இருந்தார். அவர் சொன்ன பொழுது மிகவும் பெருமையான விஷயங்கள் சொல்லி இருந்தார். நாம என்ன பணிகள் எடுத்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்காக முன்னெடுப்புகளுக்காக நமக்கு தோள் கொடுத்து நின்று கொண்டிருக்கிறவர்கள். இவர்களுடன் நீங்கள் பேச வேண்டும். அப்படி எங்களுடைய ஆதவன் தீட்சண்யா எப்பவுமே சொல்ல மாட்டார். அவர் அப்படி சொன்னதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்கும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. அது ஏனென்றால் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக அதன் மூலமாக நாங்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருப்பது ஒரு சமமான சமத்துவம் மிக்க ஒரு சமூகத்திற்காக, ஒடுக்கப்பட்டவர்களின் வாழ்வியலை பற்றி பேசுவது, எந்த மாதிரியான அதிகாரத்துக்கும் அடிபணியாமல் இருப்பதற்கான ஒரு தைரியத்தை கொடுப்பது, கல்வி முறையை பற்றி பேசுவது, இது மாதிரி பல தளத்திலும் சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் முனைப்புடன் ஒரு 40 ஆண்டு காலமாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் ஒரு 3-4 வருடங்களாக நானும் இணைந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்பு அதில் இணைவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி வந்தது என்றால், தனித்தனியா வேலை பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி தான். எனக்கு சரின்னு பட்டதை நான் பேசுவேன், எனக்கு சரின்னு பட்டதை நான் செய்வேன் அப்படின்னு வரும்போது ஒரே புள்ளியில இணைந்த மாதிரியான ஒரு தோன்றல், அந்த தோன்றலுக்காகத்தான் இப்படி சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். திரு ஆனந்தன் அவர்கள் பேசினார்கள். அவர்களுடைய அழைப்பை முக்கியமான அழைப்பு என்று சுட்டிக்காட்டியது ஆதவன். இப்படி சமூகத்திற்காக பாடுபடும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தோள் கொடுப்பது என்பது உங்களுடைய இந்த சங்கத்தின் சார்பாக, இந்த சங்கத்தின் வழியாக நிறைய உறுதுணை கிடைத்திருக்கிறது என்பதை அறிந்த பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. இங்கே நாம என்ன பேசலாம் அப்படின்னு என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு நினைச்ச போது, எந்த பக்கம் திரும்பினாலும் மனதை புண்படுத்துற மாதிரி, இல்லைன்னா மனதுக்கு அழுத்தங்கள் தருகிற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம அனைவருமே செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒன்று இருக்கு. இவை அனைத்தும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவையெல்லாம் தாண்டி நாம் போக வேண்டும். As a society we have to cross this. ஒரு பக்கம் பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக நாட்டின் பின்னடைவு, அதற்கு எத்தனை காரணங்கள். அந்த காலகட்டத்தில் தான் இந்த பேண்டமிக் வந்த பொழுது எல்லாருக்குமே இந்த பேண்டமிக் ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னா கிடையாது. நம்ம இந்த மாதிரி வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேற விதமான பிரச்சனைகள், அன்றாட காட்சிகளாக இருக்கிறவங்களுக்கு தான் இது எப்படிப்பட்ட பொருளாதார ரீதியாக நாம அனைவரும் வளர்ந்து விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு கூற்றுக்கு எதிராக இருக்கிறது என்பதை எல்லாருக்கும் கண்ணுக்கு தெளிவா காமிச்சு விட்டது இந்த பேண்டமிக். 2 மாதம் வேலை இல்லாமல் ஃபேக்டரியில நீங்க தங்கிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு சோறு போட்டு, ஆனா சம்பளம் இல்லாம
பார்த்துக்கிட்ட நிறைய முதலாளிகள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது எவ்வளவு நாள் நீட்டிக்க போகுதுன்னு தெரியல, எங்களுக்கே பிரச்சனையாக இருக்கு, தொழிலை நாங்க தொடர முடியாது அப்படின்ற போது நீங்க உங்க ஊருக்கு திரும்பி போயிடுங்க அப்படின்னு ஒரு ஒரு நாள்ல அப்படி சொன்னதனுடைய பலனாக எத்தனையோ புலம்பெயர் தொழிலாளர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு போவதற்காக வண்டி இல்லாம, வழி இல்லாம, கையில் பணம் இல்லாம இங்கேயே தங்கி இருந்து மீண்டும் எப்பொழுது அந்த தொழில் ஆரம்பிப்பார்களோ, அது தொழிற்சாலை ஆரம்பிப்பார்களோ அதுவரை இருக்கலாம் என்றால் அவர்களுக்கு கையில் பணம் இல்லை. அது மட்டும் இல்லை, வெளியூர்ல இருக்கிற நம்ம குழந்தைங்க, படிப்புக்காக போயிருக்கிற குழந்தைங்களை இந்த பேண்டமிக் வந்த உடனே படிப்பு எல்லாம் பக்கத்துல இருக்கட்டும், நீ முதல்ல வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவுலயும் அந்த குழந்தைங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது. அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு நேரத்தில், சூழ்நிலையில் நாம் குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும், நம் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஏதாவது நடந்தாலும் என் குடும்பத்தோடு நான் இருக்க வேண்டும் என்று நினைத்தது. அப்ப நிறைய பேர் பேசினாங்க, ஏன் இருக்க வேண்டியது தானே, எதுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. அதாவது அவர்களை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், இல்ல சம்பளம் இல்லைன்னா சாப்பாடு போடுறோம், இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறோம், அப்படி இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போக வேண்டியது தானே அப்படி. நமக்கு இருக்கும் அதே உணர்வு தான் அவர்களுக்கும் இருக்கும். அவர்களுடைய தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்றோ, குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்றோ அவர்களுக்கு தோன்றி இருக்க கூடும் என்பதை நாம யோசிக்க மறந்துடுறோம் அப்படின்றதுதான் அது உணர்த்தி. அப்படி நடந்து போய்கொண்டு இருக்கின்ற எத்தனையோ புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு என்ன செய்ய முடிஞ்சது நம்மளால? போற வழியில தண்ணி கொடுக்க முடிஞ்சது, சாப்பாடு கொடுக்க முடிஞ்சது. ஒரு 10 கிலோமீட்டர் என்னால ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டு போய் அந்த 10 கிலோமீட்டர் அவங்க நடக்காத மாதிரி அவங்களை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போவதற்கான வழி என்ன என்பதை பற்றி பேசி ஒரு அழுத்தம் தந்து முகாம்களில் அவர்களை வசிக்க வைத்து, ட்ரெயினை விடுங்க, ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விடுங்க அப்படின்னு அழுத்தம் தந்து அந்த ட்ரெயின்ஸ்ல அவங்கள சேர்த்து கொண்டு போவதுக்குள்ள அந்த நேரத்திலையும் அவர்களுக்கு அன்னம் தண்ணி எதுவுமே சரியாக கிடைக்காத மாதிரியான ஒரு இடத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் ஒரு ஆட்டு மந்தையை போல அந்த வெயிலில் தண்ணி தாகத்துடன் பசியுடன் எத்தனையோ பேருடைய உயிரும் பறிபோன காலகட்டம் நம்ம கடந்து. இந்த காலகட்டத்தை நாம கடப்போம் என்கிற மாதிரியான ஒரு கற்பனையில கூட நாம யாருமே யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம். இந்த இடத்துல போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் நமக்கு அவர்களுடைய வலி என்ன, அவர்கள் எதை தாண்டி போகிறார்கள் என்பதை நம்மளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அது நம் காலகட்டத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இதற்கு பின்னாலே இருக்கிற நம்ம சமூக கட்டமைப்பு என்ன என்பதை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாம ஆளாக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நாம் அதை பத்தி யோசிக்கிறோமா அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக படுகிறது. ஏன் இவர்கள் தன்னுடைய சொந்த நிலத்திலிருந்து வாழ்வாதாரத்தை தேடி வேறொரு இடத்திற்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது? ஆமா, அந்த பையனை அரசு பள்ளியில படிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, கான்வென்ட்ல படிக்க வைக்கணுமா, அதனால வெளியூருக்கு போனா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்றதுனால அங்க போய் அவங்க ஒரு சிட்டி, மெட்ரோ சிட்டில போய் அந்த வாழ்க்கை வேணும் அப்படின்றதுக்காக அவங்க போறாங்க. என்ன கேட்டா சொந்த மண்ணை விட்டு, சொந்த உறவுகளை விட்டு இவ்வளோ தூரம் அவர்கள் வாழ நேரிடும், உறங்க நேரிடும் இடங்களை நாம் பார்த்தோமே ஆனால்
ரோகிணி எங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. சொல்லுங்க, என்னாச்சு? கேக்குது இல்லையா? கேக்குங்க மேடம். கேக்குங்க மேடம். கண்டிப்பா பண்ணலாம். கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இடங்களில் அவர்கள் வந்து தங்குகிறார்கள். 18 மணி நேரம் வேலை வாங்குகிறார்கள் அவர்கள்கிட்ட. அவர்களுக்கு இங்கே கிடைக்கிற ஊழியர்களை விட குறைவான சம்பளம் வாங்குகிறார்கள் என்பதற்காக வேறு மாநிலத்திலிருந்து இந்த தொழிலாளர்களை கொண்டு வருகிறார். இந்த தொழிலாளர்கள் அங்கிருந்து வர வேண்டிய சூழ்நிலை எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி நாம எத்தனையோ ஆண்டு காலமாக பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அதை பற்றி கவனிக்க வேண்டியவர்கள் கவனிக்கவே இல்லை என்பதுதான் அதனுடைய ஒரு சாட்சி தான் இத்தனை பேருடைய நடையாய் 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 நடந்த கால்கள் நமக்கு உணர்த்தி இருக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன? அப்ப இதை பற்றி நாம பேசினால் மட்டுமே போதுமா? இதை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு தீர்க்கமான முடிவுகள் வேண்டும் என்பதுதான். அந்த தீர்க்கமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பு நாம் பார்க்க வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் என்ன? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பேண்டமிக் வரத்துக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ராஜலட்சுமி அப்படின்ற ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, 14 வயசு குழந்தை என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாருமா அப்படின்னு அம்மா கிட்ட போய் சொன்னதுக்காக மட்டுமே உனக்கு அவ்வளோ திமிரா அப்படின்னு அந்த தாய் முன்னாடியே கதற கதற அந்த குழந்தையுடைய கழுத்தை அறுத்து அந்த குழந்தை இருந்ததும் நம்ம காலகட்டத்தில் தான். அந்த இறந்தது அன்று மட்டும் நடந்திருக்கிற, அந்த குடும்பங்களுக்கு இடையே நடந்திருக்கிற, அன்று மட்டும் நடந்திருக்கிற ஒரு சச்சரவு கிடையாது. இது காலங்காலமாக வளர்ந்து விட்டிருக்கின்ற அடிமைத்தனத்தின் அதிகாரத்தின் பிரதிநிதியாகத்தான் அந்த பையன் இருக்கு. நீங்க எங்களுக்கு அடிபணிந்துதான் போக வேண்டும், உங்களை எங்கே வைக்க வேண்டும் என்பது நாங்கள் இந்த செயல்கள் மூலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான். இந்த குழந்தையுடைய தலையை எடுத்துட்டு போகும்போது அவங்களுடைய அண்ணி சொன்னாங்களா, இதையே இங்க எடுத்துட்டு வந்து அங்கேயே போய் போட்டுட்டு வர வேண்டியது தானே. இருசக்கர வாகனத்தில் அவனை அழைத்து கொண்டு போவதற்கு அண்ணாவும் அண்ணியும் வந்து கூப்பிட்டுக்கிட்டு போகும்போது சொன்ன வார்த்தை அது எது சொல்ல வைத்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சாதிய கட்டமைப்பு நாம் எதை பேணி காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி பேச வேண்டும். நாம இப்படி பேசுகிறவர் அனைவருமே தன்னுடைய வீட்டுல வேற ஒரு சாதியை சார்ந்தவர்கள் கல்யாணம் பண்ணிக்கொள்வதற்கான விருப்பத்தை தெரிவித்தால் அதை ஆதரிக்கிறோமா இல்லையா என்பதில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எந்தெந்த வேலைய நான் செய்யணும், எந்தெந்த வேலைய அவங்க செய்யணும் அப்படின்னு கற்பிச்சு வச்சிருக்கோம். அதுல இதை எல்லாத்தையும் ஆராய்ந்து நம் மனதில் இருக்கும் அந்த மனஸ்பிருதியினுடைய இந்த பிம்பங்களை நாம தூக்கி எறியல அப்படின்னா ஒரு நாளோ இல்ல அரை நாளோ இல்லைன்னா ஒரு வாரமோ ராஜலட்சுமிக்காக வருத்தப்பட்டுட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் மட்டும் அனுப்பிச்சுட்டு போனா பத்தாது. அதனுடைய வேர் எங்கே என்று தெரியல. அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்து என்ன என்று நாம் யோசிக்கிறோம். சுகிர்தா ராணி அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை இங்கே வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பிணங்களின் அரசியல். புதைக்கப்பட தயாராகி கொண்டிருக்கும் எம் பிணங்களில் ஒளி பொருந்திய சிரிப்புகள் காண கிடைப்பதில்லை. வெட்டுண்ட மரத்தின் ஈர கசிவென
எப்போதும் துயர்களை பெருக்கிக் கொண்டிருக்கும் எம் வலிமிகு வாழ்க்கை இறப்பின் போது கூட கிஞ்சித்தும் வலியில்லா புன்னகையை கையளிப்பதில்லை. எங்கள் பிணங்கள் எல்லாம் இயற்கை மரணத்திற்கு ஏங்குகின்றன. முதுமையின் முதுகில் பயணித்து இறப்பின் நிறுத்தத்தில் இறங்குவது ஒரு கனவாகவே போய்விடுமோ என தெரியவில்லை. எம் பிணங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சாதியின் அறிவாளால் வெட்டுப்படுவது, இன்னும் மேலேறி போனால் உன்மத்தம் பிடித்தவர்களால் கழுத்து புடைப்போடு தலைகள் துண்டிக்கப்படுவது, மழைக்கால கிணறொன்று இரவோடு இரவாக தன் நீர்மட்டத்தை உயர்த்தி கொள்வதைப் போல உங்கள் உயர்த்தப்பட்ட லத்திகள் எம் பிணங்களின் குதத்தில் செருகப்படுகின்றன. ஆள் அரவமற்ற காடுகளில் கண்டடையப்படும் எம் சிறுமிகளின் நதிகள் எப்போதும் இரத்தத்தையே சுரக்கின்றன. நீங்கள் விரும்பியபடி செய்யுங்கள். நாங்களும் ஒரு நாள் உங்கள் பிணங்களை ஆர்ப்பாட்டத்துடன் புதைப்போம், கொண்டாட்டத்துடன் எரிப்போம், குதூகலத்துடன் கொளுத்துவோம். இனி உங்கள் 1000 முகங்களில் மெல்ல மெல்ல பரவுகிறது நாங்கள் மென்று துப்பிய எச்சில். மரணத்தில் கூட அது சாதாரண மரணம் வாய்க்கவில்லை. பிணங்கள் ஏங்குகின்றன என்கிற வார்த்தை இருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை! அது நந்தினிக்கு பொருந்தும். வெளியில சிறுநீர் கழிக்க போன ஒரு சிறு குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற இந்த குழந்தைக்கு பொருந்தும். சங்கருக்கு பொருந்தும், இளவரசருக்கு பொருந்தும், ராஜலட்சுமிக்கு பொருந்தும். இந்த சாதிய கட்டமைப்பினுடைய மூல வேர் எது என்பது கண்டுபிடித்து அதனை சரி செய்வதற்கு நமது அடுத்த தலைமுறைக்கு அது கடத்தாமல் அதனுடைய வேரை நம் தலைமுறையுடன் அறுத்தெறிய வேண்டிய ஒரு கடமை நம் தலைமுறைக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அது செய்ய வேண்டியது ஒரு முற்போக்கு சிந்தனையுள்ள ஒரு அமைப்பினால் மட்டுமே செய்ய முடியாது. சமூகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற அனைவராலும் தான் இது செய்ய முடியும் என்பது என்னுடைய மாறா நம்பிக்கை. அதை பற்றி நாம பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பேச்சு என்பது உரையாடல் என்பது ஒரு ஜூம் மீட்டிங்ல இல்லைன்னா இந்த ஜூம் மீட்டிங்கெல்லாம் முன்னாடி வந்து நம்ம ஒரு அரங்கத்துல ஒரு மீட்டிங் போடுவீங்க. அந்த மீட்டிங்க்கு வந்து நம்ம பேசுனதோட தீர்ந்து போகிற விஷயங்கள். நம்ம வீட்டுக்குள்ள உரையாடல்கள் நடக்க வேண்டும். எல்லோரும் உட்கார்ந்து உணவு அருந்துகிற பொழுது அந்த அரிசி எங்கிருந்து வந்திருக்கிறது, அந்த தட்டு யாரு செய்து கொடுத்திருக்காரு என்பதை குழந்தைகளிடம் நாம் பேச வேண்டும். ஒரு உரையாடலை துவங்க வேண்டும். நமக்கு நாமே ஒரு உரையாடல் துவங்க வேண்டிய ஒரு கட்டாயமும் சில பேருக்கு இருக்கிறது. அதை செய்யாமல் நாம் சமூகத்திற்கு உதவுகிறோம் என்கிற ஒரு இடத்தில் பயணிப்பது என்பது முழுமையானதாக இருக்காது என்பது என்னுடைய. இது ஒரு முழுமையான பயணமாக இருக்க வேண்டும் என்றால் நமது இந்திய கலாச்சாரத்தில் வேரூன்றி போயிருக்கின்ற சாதிய கட்டமைப்பை அறுத்தெறிய வேண்டியுள்ளது. அதற்காக நாம நம்மாலான அளவில் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி நாம நமது பெரியவர்களுடன் உரையாட வேண்டியிருக்கிறது, பெண்களுடன் உரையாட வேண்டியிருக்கிறது, ஆண்களுடன் உரையாட வேண்டியிருக்கிறது. அதற்கான கல்வி நமக்கு வேண்டியுள்ளது. கல்வி என்பது பள்ளியிலையும் கல்லூரியிலையும் யூனிவர்சிட்டிஸ்லயுமே வந்து மதச்சார்பற்ற இடங்களாக இருக்க வேண்டிய ஒரு இடங்களாக. கல்வி என்பது
சூரியனுக்கு கீழே இருக்கும் அனைத்தை பற்றியும் கேள்வி எழுப்புவதுதான். ஏன் சூரியனை பற்றியே கூட கேள்வி எழுப்புவதுதான் சரியான கல்வியாக இருக்க முடியும். அந்த புரிதல் கொண்டு வருவதுதான் சரியான கல்வியாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறைகளில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மதம் என்பது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாம கேள்விக்குட்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருக்கிற பொழுது அது சார்ந்த விஷயங்கள் எதற்காக பாட புத்தகங்களில் வைக்க வேண்டும்? எதற்காக நமது குழந்தைகளுக்கு சம்ஸ்கிருதம் என்கிற ஒரு பாஷை, இந்த மொழியை எதற்காக திணிக்க வேண்டும்? ஒரே ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி இருக்கு. மேத்ஸ் நல்லா வந்ததுன்னா இன்ஜினியர் ஆகலாம். மேத்ஸ் நல்லா வந்ததுன்னா யாரு என்கிட்ட பேசுறீங்களா? நீங்க வேற போன்ல பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல, அவர் வேற ஒரு டிஸ்டர்ப் ஆயிட்டார். சாரி மேடம். சாரி மேடம். கண்டினியூ பண்ணலாம். சயின்ஸ் நல்லா வந்ததுன்னா டாக்டர் ஆகலாம். மொழி நல்லா வந்ததுன்னா ஆசிரியர் ஆகலாம், எழுத்தாளர் ஆகலாம், சிந்தனையாளர் ஆகலாம், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர் ஆகலாம். ஆனால் சம்ஸ்கிருதம் படித்தால் எந்த வேலை வாய்ப்பு உள்ளது என்று தெளிவுபடுத்தினால் இந்த சம்ஸ்கிருதத்தை படிப்பதற்கு நம் பிள்ளைகள் எந்த விதத்திலுமே தடை இல்லை அப்படின்னு சொல்லி. சரி, வேலை வாய்ப்புக்காக மட்டுமே படிப்பு அல்ல என்கிற பொழுது எத்தனை பேரு இந்த மொழி பேசிக்கிட்டு இருக்காங்க? இந்த மொழி பேசுவதினால், இந்த மொழி தழைப்பதினால் நமக்கு நடக்கக்கூடியது என்ன என்பதை பற்றி ஒரு தெளிவு. கோவிலில் வேண்டுமானால் அர்ச்சனை செய்யலாம். பட் அங்க கூட அந்த கோயிலுக்குள்ள கூட நிறைய பேர் வரக்கூடாதுன்னு விதி வச்சுட்டாங்க இல்லையா? அப்ப எப்படி? எதுக்கு நீங்க எல்லாருக்குமே சம்ஸ்கிருதத்தை சொல்லி கொடுக்குறீங்க? சம்ஸ்கிருதத்தை நல்லா படிச்சுட்டு வந்துருவாங்க எங்க பசங்கெல்லாம். அவங்கள எல்லாரையும் கோயிலுக்குள்ள வந்து பூஜை பண்றதுக்கு அனுமதி கொடுங்களேன். அது முடியாது. அவர்கள் வகுத்து கொண்ட ஒரு வரையறைக்குள் இந்த இந்த இவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதுதான் சரி. அப்படியே இருந்தாலும் கூட எல்லாருக்குமான ஒரு முன்னேற்ற பாதையில் நமது நாடு செல்ல வேண்டும் இல்லையா? அப்படி இல்லையே. ஒரே ஒரு ஏதோ ஒரு கோட்பாடின் பேரில் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற ஒரு தப்பான ஒரு யோசனை முறையில் கொண்டு செல்வதனால் நம்ம நாட்டுக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஆதவன் சொன்னது போல, அப்படின்னா ஒரே சுடுகாடு கூடவா அப்படின்னு கேட்கலாம். அப்போ எதுக்கு ஒரே சுடுகாட்டுல எங்கள் பிணங்களையும் நீங்க வந்து எரிக்க விடுறது இல்ல அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? இப்படி ஏற்றத்தாழ்வுகளை பாராட்டி கொண்டே இருப்பதுதான் ஒரு சிலருடைய நோக்கங்களாக இருக்கிற இந்த காலகட்டம். நாமளும் இதே காலகட்டத்தில் தான் ஒன்றிணைகிறோம். இதை பற்றி சிந்திக்கிற, தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்ற ஒரு மனிதர்களாக இருக்கின்றோம். இந்த வாய்ப்பினை வைத்து நாம என்ன செய்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக உள்ளது. என்னை கேட்டால் குழந்தைகளுக்கான கல்வியிலிருந்து ஆரம்பித்தோமே, ஆனால் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான வாழ்வியல், அவர்களுக்கான வாழ்வு, நம்ம வீட்டிலேயே அந்த ஒரு சமத்துவம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா
அது இல்லாததான் நம்ம குடும்ப கட்டமைப்பு. பெண்களுக்கு சரிசமமான சொத்து அப்படின்னு சொன்னதும் வெகுண்டு எழுந்துட்டாங்க நிறைய பேர். இப்ப எத்தனை பேருடைய வீட்டுல வந்து அது சாத்தியப்படுத்துறாங்க? அது ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அது நடைமுறைக்கு கொண்டு வராமல் நாம சமத்துவத்தை பற்றி பேசுவது என்ன? நாம இங்க பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது மனைவி சமையல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா காலையில எழுந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் அவங்கதான் வீட்டு வேலை பண்ணணும் அப்படின்னு இருக்கு. குழந்தைங்களை பாத்துக்கிறதுன்னா அவங்கதான் பாத்துக்கணும் அப்படின்னு இருக்கு. அது கிடையாது இல்லையா? எல்லாமுமே சரிசமமாக ஆக வேண்டிய ஒரு மனநிலைக்கு நாம வந்தோமே ஆனால் மட்டும்தான் எல்லாவற்றையும் ஒரு புதிய பார்வையோடு பார்க்க முடியும். இந்த புதிய பார்வை நமக்கு நாமே அளித்துக் கொள்ளாவிட்டால் என்னை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு சொல்லும் இடத்தில் நாம் இருக்க முடியாது என்பது. இதற்கு முன்பு வந்திருக்கின்ற அறிஞர்கள் அனைவரும் சொல்லி இருக்கிற விஷயங்களை நாம எடுத்தோமே அதன்படி நாம நடந்து கொண்டிருக்கின்றோம் என்கிற ஒரு கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் நமது பயணம். நான் எப்பவுமே வந்து லயன்ஸ் கிளப் மீட்டிங்லயும் மத்த இந்த மாதிரியான மீட்டிங்லயும் சொல்லுவேன், அந்த வருஷத்துக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்டா நீங்க வந்து இத அறிவிங்க அப்படின்னு. இங்க இந்த கூட்டத்துக்கு என்ன கூப்பிட்டதுனால இந்த வருஷத்தினுடைய ப்ராஜெக்டா எல்லா வேலையையும் சரிசமமா பங்கிட்டுக் கொள்வது என்கிற ஒரு ப்ராஜெக்ட வந்து நீங்க அறிமுகப்படுத்தினீங்க, அதை சாத்தியப்படுத்தினீங்க அப்படின்னா அதுல இருந்து ஆரம்பமாகும் நமது முன்னேற்றம் என்பது. அப்பொழுது தெரியும் எங்களுக்கு உள்ள தடைகள் என்ன என்பது, பெண்களுக்கு என்னென்னலாம் தடைகள் இருக்கின்றன என்பதை பற்றி புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த தடைகளை தாண்டி வருவதற்கு நாங்களும் முயற்சிக்க முடியும். இங்க வந்து ஃபெமினிசம் பேச வரல. ஃபெமினிசம் அப்படின்றது வித் த ஹெல்ப் ஆஃப் எவ்ரிபடி தான் பண்ண முடியும். அது பெண்களும் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஆண்களும் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான். சரிசமமாக பார்க்கப்படுவதற்கு பெண்ணும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், சரிசமமாக பார்ப்பதற்கு ஆணை தயார்படுத்த வேண்டியுள்ளது. ஏனென்றால் இயற்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சரிசமம் தானே. நாம தானே நடுவுல இத கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம். ஆனா அது எந்த அளவுக்கு அழுத்தமான ஒரு மனநிலையை உண்டாக்குகிறது பெண்களுக்கு என்பது உங்களுடைய வீட்டுல காது கொடுத்து கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அம்மாவை கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். உங்க சகோதரிகளை கேட்டு பாத்தீங்கன்னா என்னைக்காவது அவங்க ஒரு ஆண் புறப்பட்டு போகிற மாதிரி எதையுமே வீட்டில் உள்ள அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு ஒரு 2 நாள் எங்கேயாவது அவர்களால் போய்விட்டு வர முடியுமா என்றால் முடியாது. போன இடத்திலிருந்து ஏம்மா என்னுடைய செருப்பு எங்கம்மா, இல்லைன்னா இட்லி மாவு எங்கம்மா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துலதான் நிலைமையில தான் நம்ம இருக்கோம். பட் இதை அனைத்தையும் நான் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. இவை அனைத்தையும் நாம ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. நம்ம ஒரு குடும்பம் என்கிற ஒரு கட்டமைப்பு என்பதே நமக்காக நாம் ஏற்படுத்தி கொண்டது. அந்த ஏற்படுத்தி கொண்டதுல நான் வசதி நீ கம்மி அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் யாருக்கு?
அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் காலங்காலமாக வைத்ததினால் அதை மாற்றுவதற்கு ஒரு ஒரு சின்ன நகர்வு தான் தேவை. எனக்கு தெரியும் நிறைய பேருடைய வீட்டுல ஆண்கள் அவ்வளவு நல்லா சமைச்சு போடுவாங்க. ஆக்சுவலா பார்த்தா எங்க அப்பா சமைச்ச சாப்பாடுதான் ரொம்ப சுவையா இருக்கும் எங்க அம்மா சமைச்சதை விட. ஆண்களுடைய கை பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அத டெய்லி பண்ணா நல்லா இருக்குமேன்னு நாங்க நிறைய நாள் ஏங்கி இருக்கோம். அந்த இடத்துல நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது என்றால், அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும், நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற இடத்தில் அல்லாமல் நாம் அனைவருமே இந்த குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு தோழர்கள் பயணிக்கிற எவ்வளவு அழகான ஒரு உணர்ச்சியாக இருக்கிறது. அதை உணரும் பொழுதே இவங்கதான் இவங்க இது அடையாளம் தெரியுது. அது கண்ணாடி போட்டு சரி. இவை அனைத்தையுமே சாத்தியப்படுத்துவதற்கு மிக முக்கியமாக நாம செய்ய வேண்டியது நீங்க அப்படின்னு உங்களை நான் தனிமைப்படுத்தி சொல்லல. நாம அனைவருமே செய்ய வேண்டியது என்ன என்பது எப்பொழுதுமே எல்லா கூட்டத்துக்குமே வரும் பொழுது இதைத்தான் சொல்லுவேன். நாம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அதிலிருந்து ஆரம்பித்தோமே எல்லா இடத்துக்குமே அது அப்படி பரவும். அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அது அப்படியே பரவும். அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியை நம்மால் பரப்ப முடியும். காலங்காலமாக நடந்து வந்து கொண்டு இருந்தது எல்லாத்தையுமே சீர்திருத்தி கொண்டு வந்தவர்கள் நமது முன்னோடி. It just started with one thought and action. அதை ஃபாலோ பண்ணிடுங்க. சோ இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. இதன் மூலமாக தடைகளை தாண்டி என்று பெண்களை சொல்ல வைக்க வேண்டும். இந்த சாதி கட்டமைப்பில் அழுத்தத்தில் இருக்கிற அனைவரையும் நாம பேச வைக்க வேண்டும். உழைப்பதற்காக தன்னுடைய சொந்த மண்ணை விட்டு வெளியேறுகிற அந்த கால்களுக்கு நாம சொல்ல வேண்டும், நீங்கள் தடைகளை தாண்டி வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அதற்கானது அனைத்தையுமே எங்களால் ஆனதை செய்வோம். அதை நாம செய்வோம் என்கிற நம்பிக்கையுடன் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம் என்கிற ஒரு உறுதியுடன், ஒரு நம்பிக்கையுடன் நீங்க அனைவரும் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம் என்கிற ஒரு நம்பிக்கையுடன் வாய்ப்பு கொடுத்து வைக்கின்ற கேள்விகள் இருந்தால் அதற்கு பல்வேறு உண்மை சம்பவங்களை ஆழ்ந்த சிந்தனையுடன் தடைகளை தாண்டி எனும் தலைப்பில் கூறிய மிகச் சிறப்பான கருத்துக்களுக்காக எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் சுப்ரீம் அதிமா சங்கத்தில் தலைவராக, செயலராக, இதழ் ஆசிரியர்களாக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தினை தங்களுக்கு பதிவு செய்து, இந்த ஆண்டினுடைய சுப்ரீம் அதிமா சங்கத்தினுடைய இதழ் ஆசிரியை திருமதி ராதா மனோகரன் அவர்கள் சுப்ரீம் அனைத்து அதிமாக்களிடமிருந்து திரட்டப்பட்ட கேள்விகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில கேள்விகளை அதிமாக்களின் சார்பாக தங்களிடம் கேட்டுள்ளோம். ராதா மனோகரன் அவர்கள் தங்களுடைய கேள்விகளை தொடரலாம். அனைவருக்கும் வணக்கம். மேம், தடைகளை தாண்டி அப்படிங்கிற தலைப்புல வாழ்வியல் நெறிமுறைகள், முன்னேற்றத்திற்கான படிகள், சமுதாய இது எல்லாத்தையும் டச் பண்ணி இந்த மாலை நேரத்தை ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஈவினிங்கா மாத்திருக்கீங்க. தேங்க்யூ. இப்ப கேள்விகள் அப்படிங்கிறதுல முதல் துவக்கமா
ஒரு நடிகையா 6 வயசுல உங்களுடைய கலை பயணத்தை தொடங்கி நடிகையாக, தயாரிப்பாளராக, பாடலாசிரியராக, டப்பிங் ஆர்டிஸ்டா, இப்ப சமூக ஆர்வலரா பல பரிணாமங்கள், பல வளர்ச்சிகளை கண்டிருக்கீங்க. இல்ல உங்களுடைய மனதுக்கு நெருக்கமான கேரக்டர், உங்களோட பின்னி பிணைந்து பயணிக்கக்கூடிய கேரக்டர் அப்படிங்கிற எதை நினைக்கிறீங்க? ஏன் அதை அப்படி நினைக்கிறீங்க? நான் சமூகத்திற்பால் எனக்குள்ள அக்கறை, சமூகத்திற்காக நான் பேசுவது, இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும், இந்த இடத்துலதான் நான் நானாக இருக்க முடிகிற ஒரு தருணம் ஆனதுனால் அது என்னை மிகவும் மேம்படுத்துகின்ற ஒரு விஷயமாகவும் நான் பார்க்கிறேன். அதற்காக அனைவரிடமும் நான் சந்திப்பேன், பயணிப்பேன், அனைவரையும் சென்றடைந்து பார்ப்பேன். ஏன்னா நடிகர்களுடைய வாழ்க்கைன்றது வந்து ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி. அங்க தூக்கி வச்சிடுவாங்க, கொஞ்சம் அசந்தோம் அப்படின்னா கோயில் கட்டி விட்டுருவாங்க. அப்படியே கொஞ்சம் அசந்தோம்னா அந்த கோயில்ல இருந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு மேல கல்லெல்லாம் வீசி எறிவாங்க. அது வந்து ஒரு இமேஜ். சினிமா அப்படின்றது ஒரு இமேஜ் தான். என்ன பொறுத்த வரைக்கும் வந்து சினிமா என்னுடைய அதுதான் தவிர, நான் ஒரு அழகான ஒரு கட்டிடம் கட்டிய ஆர்கிடெக்டை விடவோ, ஒரு சிறந்த மாணவர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை விடவோ, சமூகத்துக்கு வழிகாட்டுதலா இருக்கின்ற எழுத்தாளர்களை விடவோ நான் பெரிய ஆளு அப்படின்றத வந்து நினைக்கவே மாட்டேன். எங்களுக்கு சொல்லப்படுகிற டயலாக்ஸ் எல்லாமே, நீங்க எங்களுடைய ப்ரொஃபஷனை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாங்க போட்டுக்கிற ட்ரெஸ் வந்து ப்ரொடியூசர், டைரக்டர் சொல்றாரு, இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும், அதுக்கு இந்த தகுந்த மாதிரி மேக்கப் போட்டுக்கணும், நீங்க பேச வேண்டிய வசனங்கள் ஒரு தேர்ந்த எழுத்தாளர் அப்புறம் டைரக்டர் அப்படியே மூளைய கசக்கி எழுதுற டைலாக்ஸ், அப்புறம் வந்து பியூட்டிஃபுல் லைட்டிங்ல கேமராமேன் வந்து எங்களை அழகா காமிப்பார். நாங்க அழகா இருந்தாலும் அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் பெரிய அழகாக காமிக்கிறது சினிமாட்டோகிராஃபர், லைட்ஸ், எடிட்டிங் மூலமாக எங்களுடைய ஹீரோயிசம் அப்படின்றது வந்து ஹீரோயிசமோ இல்ல ஹீரோயினிசமோ அப்படின்றத உங்களுக்கு பன்மடங்கா அதிகரிக்க வச்சு காமிக்கிறது வந்து அந்த இயக்குனருடைய திறமையும் அந்த எடிட்டருடைய திறமையும், அதுக்கு வந்து பின்னாடி மியூசிக் போடுற இசையமைப்பாளருடைய திறமையும், இதெல்லாமே சேர்ந்துதான் ஒரு கேரக்டர் அப்படின்னு. ஒரு பாப்பம்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா அந்த பாப்பம்மா நான் கிடையாது, எத்தனையோ பேருடைய ஒரு கூட்டு முயற்சி தான் அந்த பாப்பம். ஆனா அந்த பாப்பம்மா எதை பத்தி பேசுது அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. பட் பாப்பம்மா தான் பெஸ்ட், இல்லைன்னா மறுபடியும்ல வந்து அந்த கவிதா தான் வந்து என்னுடைய அடையாளம் அப்படின்னு நான் உட்கார்ந்துட்டேன்னா என்ன நானே ஏமாத்திக்கிறேன். அப்போ ஒரு இன்ஜினியரோ இல்ல ஒரு டாக்டரோ தன்னுடைய ப்ரொஃபஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வரும்போது இல்ல சமூகத்துக்குள்ள வரும்போதும் அவங்க எப்படி சமூகத்துக்கான ஆளாக மாறுறாங்களோ அப்படித்தான் வந்து நான் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய முடிவு. அதுதான் நான் விரும்புறேன். I hope I answered your question. You did justify the answer, ma'am. It's awesome. Next question is like, அந்த கல்வி முறையை பத்தி உங்களுடைய பார்வை மிகவும் விசாலமானதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு கல்வி வந்து கேள்வி கேட்கக்கூடிய கல்வியா இருக்கணும், ஒரு வாழ்வியல் முறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியா இருக்கணும் அப்படிங்கறத ஆணித்தரமா சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நானும் அந்த துறையில இருக்கிறதுனால
ஒரு அகாடமிக்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ரையாரிட்டி, ஒரு டான்ஸ், ஒரு ஆர்ட், ஒரு மியூசிக், அந்த மாதிரியான கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ரையாரிட்டி சமூகம் சார்ந்த பார்வைக்கு இருக்கா அப்படின்னா குறைவா இருக்கிற மாதிரி படுது. தான் தனக்கு தன்னை சார்ந்த ஒரு வளர்ப்பு முறை தான் இப்ப இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் பல சமூக குற்றங்களுக்கு காரணமா அமையுதோ அப்படிங்கறதும் தோணுது. அப்ப இந்த மாற்றம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எங்க இந்த மாற்றத்தை துவக்கணும் அப்படிங்கறதுல உங்களுடைய பார்வை என்னங்க? பள்ளி கல்வியில இருந்து தாங்க துவங்கணும். பள்ளி கல்வியிலிருந்தே வந்து டிராமட்டிக்ஸ் அறிமுகப்படுத்தணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நிறைய வந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிருக்கிறது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது அவங்களுடைய ஒரு ஆர்வத்தினால, ஒரு முயற்சியினால, தன்முயற்சியினால இந்த குழந்தைங்களுக்கு ஒரு டிராமட்டிக்ஸ். சோ டிராமட்டிக்ஸ் அப்படின்றது என்ன கொண்டு வருது அப்படின்னா, நம்ம எமோஷனோட நம்மளை கனெக்ட் பண்ணுது. இந்த நம்ம எமோஷனோட நம்மளை கனெக்ட் பண்ணும்போது ஒரு விதமான ஒரு தைரியத்தை கொடுக்குது, ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குது குழந்தைங்களுக்கு. அந்த கான்பிடன்ஸ் கொடுத்துட்டாலே போதும். நீங்க என்ன துறை வேணா படிக்கலாம், நீங்க மருத்துவம் படிக்கலாம், எது வேணா படிக்கலாம். பட் அடிப்படையில அந்த குழந்தைய கான்பிடென்டான சைல்டா உருவாக்கிட்டா போதும். நான் சரியான விஷயத்த நான் செய்வேன் அப்படின்ற ஒரு பாதையில போக முடியும் அப்படின்ற. எல்லா குழந்தைக்கும் அந்த கான்பிடன்ஸ் நம்ம சொல்லி கொடுத்த உடனே வந்துடவும் செய்யாது. பட் ஒரு ஆர்ட்னால அது கொண்டு வர முடியும். ஒரு தப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பு அடிக்கும் போது வர்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, ஒரு தைரியம் இருக்கு பாத்தீங்களா? இல்லைன்னா அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க குழந்தைங்க. அவங்கள ஏந்திரிச்சு டான்ஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் முன்னாடியும் வந்து. ஆனா நான் சொல்றது வந்து இந்த கல்ச்சுரல்ஸ் அப்படின்ற பேர்ல பண்றது அது கிடையாது. அவங்கள அதுல பயணிக்க வைக்க, ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு, இல்லைன்னா ஒரு கதையை சொல்லி இதையே நீ வந்து பிரசன்ட் பண்ணு, நீ ஒரு கதை எழுது அப்படின்னு சொல்லணும். சோ இதுதான் வந்து குழந்தைங்களுக்கான ஒரு கல்வி முறை அப்படின்னு பார்க்க முடியும். அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கதை எழுத வைக்கிற ஒரு விஷயத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 4வது 5வது படிக்க வரும்போது. இது எனக்கான பதிலாகவும் எடுத்துக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்த கேள்வி, நீங்க ஒரு சமூக ஆர்வலராக ஏழை குழந்தைகளுக்கு கஷ்டங்கும் போது உதவி செய்றீங்க, பெண்களுக்கான அநீதிக்கு எதிராக நின்று போராடுறீங்க, எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு உறுதுணையா இருக்கீங்க. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பங்கெடுக்கும் பொழுது உங்களுடைய பார்வையில் இன்னைக்கு நம்ம சமுதாயம் எப்படி இருக்கு, அது நாளைக்கு எப்படி மாறணும்? நான் கவனிச்ச வரைக்கும் தோழர், நான் கொஞ்சம் அது ஒரு ஷார்ப்பா கேக்குறேன். இந்த சமூக ஆர்வலரா ஒரு பெண்ணா இருந்து நீங்க இந்த சமூகத்துல இதை எதிர்கொள்றப்போ, அதுவும் மேல் சாவனிஸ்ட் நிறைந்த இந்த உலகத்துல பெண்களுடைய பங்கேற்பு இதை தடையை தாண்டறதுக்கு எந்த துவக்கத்திலிருந்து தொடங்கணும், எப்படிப்பட்ட பார்வை வேணுங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. பெண்கள் சார்பாக கேக்குறீங்களா? பெண்கள் எங்கிருந்து துவங்கணும் அப்படின்றது? ஆமா ஆமா, ஆணாதிக்கம் நிறைந்த இந்த சமூகத்துல இன்னைக்கு இந்த சமூக தடைகளை தாண்டுவதற்கு பெண்கள் வந்து எப்படி, எந்த பார்வையில இருக்கணும், எப்படி தடைகளை தாண்டணும்? பெண்களுடைய பார்வை எதுவும் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி அந்த இடத்துல இருந்து அதனுடைய வலிகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால, அப்பா கொஞ்சம் இந்த கதவு திறந்துராதா, ஒரு நல்ல காத்து உள்ள வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களதான் பெண்கள் இருப்பாங்க. இது கொஞ்சம் ஜன்னலையாவது திறந்து விடுங்களேன் நீங்க எல்லாரும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜன்னலை திறக்கிறதுக்கான ஒரு மனநிலையை ஏற்படுத்துறதுக்கு பெண்கள் வந்து முனைப்பா இருக்கணும், வேற வழியும் கிடையாது. அத பத்தி நாம பேசிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன மாதிரி பெண்கள் பேச பேச பேச
வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு ஒரு தைரியம் வரும், ஒரு உரையாடல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் சொன்னதுதான். இது இதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் போல இருக்கு அப்படின்னு ஏத்துக்கிட்ட ஒரு ஜெனரேஷன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இத உடைச்சிட்டு போற ஒரு ஜெனரேஷன், ஒரேடியா இதுல இருந்து வெளியே வர்ற ஒரு ஜெனரேஷன். அது கிடையாது, நம்ம சொல்லிதான் புரிய வைக்க வேண்டி இருக்கு அப்படின்றதுதான் நான் பேசணும்னு சொல்ல வர்ற விஷயம். பெண்கள் என்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து இத பத்தி ஒரு டயலாக் உருவாக்கணும். நம்ம அண்ணனோட உருவாக்கணும், அப்பாவோட உருவாக்கணும், புருஷனோட உருவாக்கணும், குழந்தையோட உருவாக்கணும். ஒரு குழந்தையோட நம்ம பேசும்போது நான் என்ன மாதிரி இருக்க விரும்புறேன் அப்படின்றத அந்த குழந்தைக்கு உணர்த்தணும். அப்பதான் அடுத்த ஜெனரேஷனையாவது நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியும். சோ அதத்தான் பெண்கள் செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு கேட்டதுனால நான் சொன்னேன். பட் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஆண்கள் கூட கொஞ்சம் முன்னுக்கு வாமா உட்காரு, உனக்கு என்னதான் ஆசை இருக்கு சொல்லு, உனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கா இல்லையா, என்ன வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்ல கொஞ்சம் அப்படியே போய் வெளியூர் போயிட்டு வரியா 2 நாள் அப்படின்னு அனுப்பி வச்சு, எங்க இருக்க உனக்கு தெரியாது, அந்த வண்டி உன்னால பிடிக்க முடியாது, இதெல்லாம் சொல்லவே வேண்டாம், கத்து கொடுத்துட்டு அப்புறம் பாருங்க அப்படின்றதுதான். சோ கடைசி கேள்வியாக, உங்களுடைய வளர்ச்சிகளும் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய உயரம், அதில் நீங்கள் எட்டி இருக்கக்கூடிய புகழ் வெளிப்படையானது, விளக்கி சொல்ல வேண்டிய அளவுக்கு இல்ல, புரியக்கூடியது. இத்தனை வளர்ச்சி உயரத்துக்கு அப்புறமும் நான் இதை அடைய நினைச்சேன், இந்த விஷயத்தை என்னால கடைசி வரைக்கும் அடையவே முடியவில்லை அப்படிங்கிற இழப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? எல்லாருக்குமே இருக்குங்க. எனக்கு டிகிரி வாங்கிடணும் அப்படின்னு இருந்தது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சேன், செகண்ட் இயர் முடிக்க முடியல. அது சின்ன வயசுல அது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது எனக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நடிக்க ஆரம்பிச்சதுனால ஸ்கூலுக்கு போகல, பிரைவேட்டா தான் படிச்சேன். பிரைவேட்டா தான் படிச்சு மெட்ரிக் பாஸ் ஆனேன். அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் குழந்தை, கல்யாணம் ஆச்சு, குழந்தை அதெல்லாம் ஆச்சு. அப்போ எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா நாங்க எல்லாருமே என் கூட பிறந்த எல்லாருமே டிகிரி ஹோல்டர்ஸ். எங்க அப்பா அது ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாரு, கிராஜுவேட் அப்படின்னுவாரு. நான் மட்டும்தான் கிராஜுவேட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருந்தது. அப்போ நான் நினைச்சேன், டிகிரி வாங்கணும் அப்படின்னு. பட் டிகிரி இன்னும் வாங்கவே இல்லை. அது ஒண்ணு தவிர, பட் அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு யார்கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிறதுக்கான விஷயங்கள் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்றத தேடி 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 போய் படிக்க ஆரம்பிச்சது, சந்திக்க ஆரம்பிச்சது, கேட்க ஆரம்பிச்சது. மிக முக்கியமாக நான் ரொம்ப கேட்பேன். நான் யாராவது பேசுறாங்கன்னா உன்னிப்பா கேட்பேன். அவங்க சொல்ற விஷயத்துல இருந்து ஏதாவது நல்லது கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஓபன் மைண்டோட கேட்பேன். சோ அது ஒண்ணுதான். ஒருவேளை நான் முடிக்கலாம் இதுக்கப்புறம் கூட. நீங்க கண்டிப்பா முடிப்பீங்க மேம். வி விஷ் யூ கெட் கிராஜுவேட்டட். Thank you. அண்ட் உங்களுடைய அருமையான கருத்துக்களும் ஆழமான பதில்களும், எல்லாத்துக்கும் மேல சிரிச்ச முகமும் இந்த மாலை பொழுத ரொம்ப இனிமையாக்கிருக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ so much. Thank you so much. Yeah. I hope everything, ஏன்னா நம்ம பேசுனது பேச்சோட இருந்துராம, ஐ திங்க் we should try to அதற்கான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சுட்டாலே போதும் அப்படின்னு. நான் இப்ப குறிப்பிட்டிருக்கிற எல்லா பகுதியை பற்றியும் நாம தெரிந்து கொள்ள ஆரம்பித்தாலே போதும்.
அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற முடிவுகள் என்ன அப்படின்றது அவங்கள பொறுத்து இருக்கு. பட் நிறைய முன்முடிவுகளோட நம்ம இருக்கோம். ஆக்சுவலா நீங்க கேட்டீங்க இல்லையா, சமூகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. சமூகம் வந்து ரொம்ப முன்முடிவுகளோட இருக்கு. அந்த முன்முடிவுகளை யாராவது சேலஞ்ச் பண்ண வர்றாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களால வந்து அதை மீறி அவங்களால வர முடியல. எங்க வீட்டுல வந்து நாங்க இப்படிதான் பூஜை பண்ணுவோம், இப்படிதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது இல்லையே, அது தேவையில்லையே அப்படின்னு சொல்லும் போது ஏத்துக்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் இருக்கிறது இல்ல. நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை, நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களை முதல்ல நம்ம பாத்துக்கணும். இல்லைன்னா வந்து நம்ம சுத்தி இருக்கிற குழந்தைங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும். அதை பார்ப்போமே, இதுக்கான ஆடம்பர செலவு வேண்டாமே. தீபாவளினோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பண்டிகைன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு செய்யற செலவு இருக்கு இல்லையா, இந்த செலவெல்லாம் வந்து வீண் செலவு. அந்த வீண் செலவு வேண்டாம் அப்படின்னு பேசும்போது நீங்க பகுத்தறிவுவாதி, அதனால நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு முத்திரை குத்துறாங்களே தவிர அதுல இருக்கிற உண்மைய வந்து உணர முடியாத ஒரு முன்முடிவுகள்ல இருக்காங்க சமூகம் மொத்தமுமே அப்படின்னு தோணுது. யோசிச்சு பார்த்தோம்னா எனக்கு சின்ன வயசுல வந்து உடுத்திக்கிறதுக்கு சரியான துணி இருந்தது, கரெக்டா இருக்கும். அதிகமாகவும் இருக்காது, ஆனா கம்மியாகவும் இருக்காது. ஆனா இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அலமாரையில பார்த்தோம்னா தேவைக்கு அதிகமா துணி இருக்கு. அது எங்க இருந்து வந்திருக்கு? இந்த ஒரு மனப்பான்மை எங்க இருந்து வந்திருக்கு? ஒரு தாராளமாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு மனப்பான்மை. இது பத்தல, இன்னும் ஆசைப்படு அப்படின்னு சாமியாரே வந்து சொல்ற அளவுக்கு நம்ம வந்து அத எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஆசைப்படு, இன்னும் பறக்கணும்னு பாரு, இன்னும் உலகத்தையே ஆளணும்னு பாரு. கொஞ்சம் விட்டா ட்ரம்ப் இடத்துல போய் உட்கார்ந்துடணும், இல்ல பிடன் இடத்துல போய் உட்கார்ந்துடணும் அப்படின்ற ஆசைய வந்து தூண்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக புக்ஸ் வேற எழுதுறாங்க இந்த மாதிரி. சோ நமக்கு தேவையானது என்ன, நம் குடும்பத்துக்கு தேவையானது என்ன, நம் குழந்தையினுடைய படிப்புக்கு அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தேவையானது என்ன, அதை மட்டும்தான் நான் சம்பாதிக்கணும். அதுக்கு அப்புறமா இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் சொல்லுவாரு, என்னுடைய தட்டுல இருக்கிற எனக்கு தேவையில்லாத ஒரு அதிகமான ஒரு இட்லி வந்து இன்னொருத்தருடைய பசி தீர்க்கக்கூடியது அப்படின்னு. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது ஒரு முன்முடிவுல சமூகம் முழுக்க இருக்கு அப்படின்றது மட்டும்தான் நான் பாக்குறேன். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் வந்து நிறைய வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் தான் நிறைய பண்றாங்க. ரொம்ப அழகான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இயற்கை விவசாயம் பொறுத்த வரைக்கும் இயற்கையினோட ஒன்றாக இருக்கிற பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்கான விஷயங்களா இருக்கட்டும், நிறைய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னெடுத்து இளைஞர்களுடைய விஷயங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படி அற்புதமான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அவை அனைத்தையுமே வந்து நாம ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கலாம், ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். நம்ம இப்படி வளர்ந்துட்டோம் அதனால நம்ம இப்படியே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அதுதான் வந்து சமூகத்துல கொஞ்சம் இறுகி போன ஒரு மனப்பான்மை இருக்கு அப்படின்னு. அதை கொஞ்சம் தகர்த்திட்டாலே, கொஞ்சம் அப்படியே லகுவாக்குனாலே போதும். எல்லாருமே சந்தோஷமா எல்லாருக்குமானதுமான இந்த பூமியினுடைய எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆட்களா நம்ம இருக்கோம். தேங்க்யூ சோ மச். எனக்கு விட்டீங்கன்னா நான் அப்படி பேசிட்டேன். இவ்வளவு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் நம்ம அழைப்பை ஏற்று வந்து கலந்து கொண்ட. ஆக்சுவலா நேத்து வந்து ஷூட்டிங் இன்னைக்கும் கண்டினியூ ஆகுற மாதிரி இருந்தது. எனக்கு அதுவே டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனா நான் வந்து சொல்லியிருந்தேன், எனக்கு ஷூட்டிங்ல ஏதாவது வந்துருச்சுன்னா ரீஷெட்யூல் பண்ணிக்கணும்னு. ஆக்சுவலா எப்படி இருந்ததுன்னா வந்து இன்னைக்கு நைட்டும் ஷூட் பண்ணிட்டு நாளைக்கு வர்ற மாதிரி இருந்தது. இல்லைன்னா இன்னைக்கு காலையில ஷூட் பண்ணிட்டு இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஃபிளைட் இருந்தது, 7:40க்கு ஒரு ஃபிளைட் இருந்தது. அது வந்து அப்படியே நேத்து ராத்திரியே எல்லாத்தையும் முடிச்சதுனால காலையில வந்துட்டேன்.
அப்போ அதனாலதான் காலையில வந்த உடனே மெசேஜ் போட்டேன் 8:15க்கு நான் சேர்ந்துக்கிறேன். ஏன்னா நம்ம முன்கூட்டியே சொல்லி இருந்தாலும் கூட இல்ல, இவ்ளோ நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்க, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, டேட்டை சேஞ்ச் பண்றது கஷ்டமாயிடும். நல்ல விதத்துல முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம் மேடம். அதாவது இவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் எங்களை ஞாபகம் வச்சு சிறப்பான ஒரு நிகழ்த்திய உங்களுக்கு எங்கள் சுப்ரீம் அரிமா சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் நீங்க இதே மாதிரி எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை கொண்டு